அனைவருக்கும் வணக்கம். விருதை ஆன்லைன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கக்கூடிய இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடற்கரை மாவட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நல்லா பார்த்துருவோம். முதல்ல மொத்தம் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்களாக இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், வடக்கிருந்து பார்ப்போம். திருவள்ளூர், அடுத்து சென்னை 2வது, அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டுருச்சு. அதனால் நல்லா கவனித்து பாருங்கள், காஞ்சிபுரத்துக்கு கடல் இல்லை. ஸோ செங்கல்பட்டு 3வது, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு 3வது, 4வது விழுப்புரம், இது 4, 5வது புதுச்சேரி நமக்கு கிடையாது, அது தனி யூனியன் பிரதேசம். 5வது கடலூர், 6வது நாகப்பட்டினத்தை 2ஆக பிரித்தாங்க, மயிலாடுதுறை நாகப்பட்டினம்ட்டு. அப்போ 6வது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. 7வது நாகப்பட்டினம். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், திருவாரூர் இருக்கும், திருவாரூர் 8. அடுத்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேயும் கடல் இருக்குது, 9. அடுத்து புதுக்கோட்டை 10. அடுத்து கவனித்து பாருங்கள், சிவகங்கையில் கிடையாது, ராம்நாட்டில் இருக்குது, 11. அடுத்து 12 தூத்துக்குடி, திருநெல்வேலி 13, கடைசியாக கன்னியாகுமரி 14. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், மொத்தம் 14 மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்கள். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் எதுனாலும் கேள்வி கேட்கலாம். ஃபஸ்ட்டு திருவள்ளூர், 2வது சென்னை, 3வது செங்கல்பட்டு, சரியா, 4வது விழுப்புரம், அடுத்து கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.